முதல் குழந்தைய வந்து என் கையில் வாங்கினப்ப இருந்த சந்தோஷம் இருக்க என் மக்கள் இதை பிள்ளை புளுக்குன்னு வந்து கையில் வந்து விழுந்துச்சுது. ஓ மை குட்னஸ்ங்களா. நீங்கள் நர்சிங்கை விடுறீங்களா, யூடியூப்பை விடுறீங்களா? அன்பான செவிலியர் தின வாழ்த்துக்கள். ஸோ யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். நான் நர்சஸ் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது, கேட்டிங்களா? ஸோ பி ப்ரவுட் ஆஃப் வாட் யூர் டூயிங் வித் வாட் எவர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் தவண்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன கோர்ஸ் எடுக்கிறது, அடுத்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும். ஸோ என்னுடைய லைஃப்பை கேளுங்க, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இருந்தது. அது காட் கிவன் பவர். அது லடத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்பர். இன்னும் நல்ல சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள், சூப்பரான நாள். மே 12 இன்னைக்கு வந்து நர்சஸ் டே, செவிலியர் தினம். ஹாப்பி நர்சஸ் டே. உலகத்தில் உள்ள எல்லா செவிலியர்களுக்கும், எல்லா நர்சஸ்க்கும் வந்து என்னுடைய அன்பான செவிலியர் தின வாழ்த்துக்கள். ஸோ யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். நான் நர்சஸ் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது, கேட்டிங்களா? இந்த ஹோல் வேர்ல்டே கிடையாது. அதை நான் அடித்து சொல்வேன். ஹெல்த் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர்றது. ஒரு ஆளுக்கு உயிர் இருந்தால் தான் படிக்கவே முடியும். ஓகே, அந்த உயிரை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் தான் நாம நர்சஸ். ஸோ பி ப்ரவுட் ஆஃப் வாட் யூர் டூயிங் வித் whatever part of the world you are in. Be really proud of what you are doing. You are leading the healthcare. நீங்கள் தான் ஹெல்த் கேரை வந்து, நாம தான் ஹெல்த் கேரை வந்து லீட் பண்ணுறது, நாம தான் வந்து ஹெல்த் கேரை வந்து ஷேப் பண்ணுறது. ஸோ we have important work in front of us. ஐயோ எக்கா இங்கிலீஷ்லேயே போயிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. ப்ரொஃபஷன் வரும்போது கொஞ்சம் இந்த பாசையெல்லாம் அங்கே இங்கேயும் மாறும், கேட்டிங்களா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன ஜாபில் இருக்கிறேன்னு. நான் ஒரு நர்ஸு. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். நர்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் தவண்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன கோர்ஸ் எடுக்கிறது, அடுத்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும். ஸோ என்னுடைய லைஃப்பை கேளுங்க. எப்படி ஒரு நர்சிங் இருந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்து நம்மளால ஒரு பெரிய ஒரு லீடராகவும் ஆக முடியும், ஒரு சம்பாதிக்கவும் முடியும், ஒரு ஹெல்த் கேரே ஷேப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்லேயும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். என் லைஃப் வச்சு சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை, என் லைஃப் வச்சு மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னமும் நர்சஸினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. நர்சிங் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இன்னமும் வந்து அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்னு நினைக்கிறாங்க. நான் நர்சிங் படித்தா அது வந்து ஏதோ வந்து எனக்கு வந்து எஜுகேஷன் இல்லாத மாதிரி, அது ஏதோ ஒரு 3ஆம் தரப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது ஒரு ப்ரொஃபஷனாக ஏற்றுக்கிறதுக்கே மனசு இல்லை. ஓகே, ஹெல்த் கேருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்குது. தட் இஸ் மெயின்லி பிகாஸ் இது வந்து பயங்கர பெரிய ஒரு ஃபீமேல் டாமினேட்டட், ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன். ஆதி காலம் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். அதனாலதான் வந்து இதுக்கு வந்து இவ்வளவு இன்னமும் ஒரு டிக்னிஃபைடு லெவல்ல இல்லாம இருக்குது. பல வெளிநாடு மேலிநாடுன்னு சொல்றது அதனால தான். ஏன்னா தே ஹவ் சேஞ்ச். அவங்களுடைய இங்கே உள்ளவங்களாம் அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நர்சிங்னா என்னன்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான டிக்னிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நர்சஸை வந்து பாலிசி மேக்கர்ஸாக வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹெல்த் கேருக்கு இந்த பாலிசியை தீர்மானிக்கக்கூடியவங்களா நர்சஸை வந்து பெரிய பதவியில் வச்சிருக்கிறாங்க இந்த இதில். ஆனால் நம்ம ஊரில் நான் எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கம்பேர் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து இன்னொரு லெவலுக்கு போக முடியும், கேட்டிங்களா? நம்ம ஊரில் நான் அப்படி கிடையாது. அதுக்கு பாரு நான் என்னுடைய லைஃபை சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால வந்து நானும் 12th படிச்சுட்டு உங்களை மாதிரி தான், பிள்ளைகள மாதிரி தான் நானும் வந்து குழம்பி போய் இருந்தேன். என்னடா அடுத்து படிக்கலாம். அப்ப நமக்கு மனசுல உள்ள சாதாரண ஒரு நடுத்தர ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு மனசுல உள்ள ஒரு படிப்பு படிச்சா அடுத்து வந்து அந்த படிப்பு மூலமா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கெல்லாம் இருக்கும். அப்படித்தானே? ஸோ அதே இதுதான் எனக்கும் இது என்னுடைய மனசுலயும் ஓடிட்டு இருந்துச்சு. எங்க அம்மா நர்ஸ் தான், பட் இருந்தாலும் கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து நர்சிங்லாம் போகணும், கண்டிப்பா இது வந்து பெரிய ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் வந்தேன். நான் நர்சிங் படித்ததெல்லாம் செயின்ட் ஜான்ஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் பெங்களூரில் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பாப்புலர் nursing colleges, medical college in India, இல்லையா? run by Catholic Bishop கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா. அது பயங்கரமான ஒரு காலேஜ், ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து போய் நர்சிங்க்கு போய் சேர்ந்தேன். போய் ஃபர்ஸ்ட் இயர் கூட எனக்கு நர்சிங் மேலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. ஓகே, படிப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஜாலியாக போய் படித்தேன். கேட்டிங்களா? இட்ஸ் நாட் ஈஸி. நர்சிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடலாம், சுலபமாக நம்ம இது பண்ணிடலாம்னு இல்லை. நல்ல பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடணும். டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்கள் 3rd இயர்லாம் போகும்போது காலையில் ஃபுல்லாக உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கிளினிக்கல்ஸ், நைட்டு கிளினிக்கல்ஸ் இருக்கும், காலையில் வந்து நீங்கள் கிளாஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய இருக்குது. பட் எனிவே எல்லா கோர்ஸ்லேயும் கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு நினைப்பு வந்து எப்படின்னா, இந்த கோர்ஸ் படித்தாதான் வந்து ரொம்ப நல்ல கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அறிவை வந்து யூஸ் பண்ண மாதிரி உள்ள கோர்ஸ், இந்த கோர்ஸ் படித்தாதான் மூளையை யூஸ் பண்ண மாதிரி. தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குங்க இந்த மாதிரிப்பட்ட டிஃபரன்சியேஷன் எல்லாம், இந்த மாதிரிப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் எல்லாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. நர்சிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது ஏன் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த நர்சிங்கே வந்து எடுக்கலாம். இட்ஸ் டிஃபிகல்ட். மூளை யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எனிவே, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நர்சிங்குள்ளே வந்தேன் கேட்டிங்களா. அப்போ வந்துட்டு எனக்கு முதல் போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல இடங்களெல்லாம் நம்ம விசிட் பண்ணுவோம். டபிள்யூஹெச்ஓடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓ ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணோம், பல இடங்களை விசிட் பண்ணோம். நம்ம ரொம்ப பயங்கரம், திஸ் இஸ் சயின்டிஃபிக்கலி ஸோ பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷன். நமக்கு வந்து அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அந்த ப்ரொஃபஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிக்னிட்டி கூடும் அந்த ப்ரொஃபஷனோட மேலே. ஏன்னா நம்ம அவ்வளோ படிக்கிறோம், படித்து வரும்போது இப்படிலாம் இருக்குதாப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வரும். பட் எனிவே நர்சிங் முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சென்ட் ஜான்ஸில் தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த யூனிட்டில். கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்கல்ல, மாற்று கிட்னி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு யூனிட்டில். அது வந்து அதாவது அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேஷண்ட்ஸை வந்து எங்கே கொண்டு போவாங்கன்னா ஐசியூ கொண்டு போவாங்க. ஐசியூலேருந்து வார்டுக்கு கொண்டு போய் ஸ்டெப் டவுன் வார்டில் முத வரக்கூடிய பேஷண்ட்ஸை அவங்களுக்கு அந்த யூனிட்டில் தான் எனக்கு இது. அது வந்து ஒரு பேஷண்ட் ஒரு ரூம், ஏன்னா அந்த ஐசோலேஷன் தேவைங்கிறதுக்காக, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உடனே வந்துடக்கூடாதுக்காக ஒரு சிங்கிள் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நான் பார்த்தது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நர்சஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் இருக்கிற என்னுடைய போஸ்டிங்லேயே நான் பார்க்குறது எல்லாம் மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, அதுக்கான கேர் கொடுக்குறாங்க. ஆனாலும் காலையில் எழும்புனதும் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் பிரார்த்திக்கிறாங்க. அதாவது கடவுள்கிட்ட முழங்கால் படிட்டு நிற்கிறாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் டாக்டர் லாய்ட் இஸ் ஸ்டில் தேர். அவரெல்லாம் வந்து இஸ் அ நெஃப்ராலஜிஸ்ட். அவர் காலையில் ரவுண்ட்ஸுக்கு வரும்போது 5 மணிக்கு, நான் நைட் டியூட்டியில் இருந்தேன், 5 மணிக்கு வரும்போது மோளே வா நமக்கு பிரார்த்திക്കാം. இஸ் அ மலையாளி. ஓகே. அப்போ மோளே வா நமக்கு பிரார்த்திക്കാം, நமக்கு கொந்த சொல்லலாம்னு പറഞ്ഞാൽ வாட் இஸ் தட் மீன்ஸ் லெட்ஸ் டூ த ரோசரி. கத்தலிக் இதில் இது பண்ணுவாங்கல்ல, ஜபமாலை பண்ணுவாங்கல்ல, அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 ஜபமாலையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த என்னதான் சயின்டிஃபிக்கலாக வந்து உலகம் முன்னேறிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஒப்படைச்சிருவாங்க கடவுள்கிட்ட அந்த பேஷண்ட்டை. ஐயோ எப்படியாவது இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து அது பார்ட் அண்ட் பார்சலாக இருந்தது. அது பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நான் வந்து நம்ம நினைப்போம் நர்ஸ் தானே அப்படின்னு நினைப்போம். பட் நோ, வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் பவருங்க. நமக்கு வந்து காட் கிவன் பவர் அது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவல் வேலையில் வந்த பிறகு தான் ஒரு சயின்டிஃபிக் எல்லாம் படிக்கிறது, நமக்கு மனசில் போடுறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஹியூமன் டச்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சுமத்தை, அதாவது சீக்ரெட் ஆஃப் த ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சீக்ரெட்டை நான் வந்து முதல் இதில் அப்போ தான் நான் படிச்சுக்கிட்டேன். அமேசிங். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து அன்றாட வாழ்க்கையில் இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ எனிவே, ஸோ அப்படி ஒரு ஹியூமன் டச்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி போக 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 பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன். நான் ஸ்டூடெண்ட் பீரியடில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து 3rd இயரில் வந்து obstetric and gynecological நர்சிங், அது வந்து கொஞ்சம் எலாபரேட்டிவான நர்சிங்காகவே போகும். ஸோ அதுக்கு போஸ்டிங்ஸ்லாம் வந்து சென்ட் ஃபிலோமினாஸ் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க பெங்களூரில். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, என் கையில் பிறந்த முதல் குழந்தை, அதாவது நாங்கள் ஸ்டூடெண்ட் நர்சஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருப்பாங்க. அவங்க கூட நின்று அசிஸ்ட் பண்ணி, அதாவது எங்களுடைய கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் டாக்டர்ஸான்னு கேட்டால் கிடையாதுங்க. நர்சிங் ப்ரொஃபஷன், அதான் வந்து நர்சிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரொஃபஷன். இன்னமும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நர்ஸ்னா அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் ஒரு சில சப்ஜெக்ட்ஸு ரொம்ப ஒரு 10% தான் வந்து ஒரு மெடிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கும், மெடிக்கல் டீமோடைய இன்வால்மெண்ட் இருக்கும் இந்த நர்சிங் எஜுகேஷனில். மீதி 90% வந்து நர்சஸ். இதுக்கான கரிக்குலம் எழுதுறது யாருன்னா நர்சஸ். எல்லாமே நர்சஸ். அதாவது நிறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து இட் இஸ் அ ப்ரொஃபஷன் அண்டர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் நோ,
இட் இஸ் இன் பார். 2 ப்ரொஃபஷன், மெடிக்கல் டாக்டர் ப்ரொஃபஷனும் நர்சிங் ப்ரொஃபஷனும் இணைந்து போயிட்டு இருக்குது. அதுதான் வந்து இங்கே இது நான் சொல்ல வர்றது. அதனால் நிறைய பிள்ளைங்களுக்கு இது குழப்பம் இருக்கலாம், அவங்களுக்கு கீழே நான் இருக்கணுமே. கீழே இருக்கிறதுலாம் இல்லை, ப்ரொஃபஷன் வரும்போது யூ ஆர் ஈக்குவல். யூ ஹேவ் அவங்களுக்கு அவங்க டாக்டர்ஸுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நர்சஸ்க்கு இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். டாக்டர் பால் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, என்னுடைய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கெல்லாம் டீச் பண்ணுறது மேபி a very small amount, but don't take the advantage of all these nurses what they are doing in so anyway அதெல்லாம் வந்து அப்படிதான் அந்த நர்சிங் ப்ரொஃபஷனுங்கிறது எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனுக்கு கீழே ஆள்கள் வந்து வச்சுருப்பாங்க. பட் நான் என்ன ஆணித்தரமாக சொல்கிறேன், அப்படி கிடையாது. வெளிநாடுகளில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் அப்படி இருக்குது. அதுக்கு அது ஏன்ங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய லைஃப் வந்து போச்சுது. பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபிலோமினாஸில் வந்து அந்த முதல் குழந்தைய வந்து என் கையில் வாங்கினப்ப இருந்த சந்தோஷம் இருக்க ஏன் மக்கள் இந்த பிள்ளை புளுக்குன்னு வந்து கையில் வந்து விழுந்துச்சுது. ஓ மை குட்னஸ், அது வந்து சொல்லவே முடியாது. ஐ டோன்ட் திங்க் எனி ப்ரொஃபஷன் வில் கிவ் யூ தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த ப்ரொஃபஷன் நீங்கள் வந்து இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, முதலாக என் கையை பிடிச்சிக்கிட்டே இந்த உலகத்தை விட்டு சென்ற ஆன்மா இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ வில் நெவர் ஃபர்கெட். அது வந்து எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு அமைதியாக கையை பிடிச்சிக்கிட்டே அவங்களுடைய அந்த உயிர் வந்து இந்த உலகத்தை விட்டு, ஒரு வயசானவங்க தான் உயிர் வந்து உலகத்தை விட்டு போகுது அப்படிங்க. அதுக்கு நாம் வந்து ஒரு துணையாக இருக்கிறோம். நம்ம உட்காந்து அவங்களுக்கு அந்த 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 இறப்பினுடைய அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுக்கறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம அவங்களுக்கு ஆக்கி கொடுக்குறோம். ஒரு நர்ஸ் தான் அதை பண்ண முடியும், வேறு யாரும் அதை பண்ண முடியாது. கேட்டிங்களா? அதை நம்ம ஆக்கி கொடுக்குறோங்கும்போது அது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான தருணம். கேட்டிங்களா? இந்த ரெண்டையும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அப்புறம் எனக்கு நர்சிங் லைஃப்பில் எத்தனையோ 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 எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஐஎம் நர்ஸ் ஒரு 27-28 இயர்ஸாக நான் நர்ஸாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நான் வந்து நர்சிங் பண்ணாமல் இருந்த 2 பீரியட் வந்து என்னுடைய மெட்டர்னிட்டி. ஃபர்ஸ்ட் மகனுக்கு 6 மாதம் லீவு, ரெண்டாவது மகனுக்கு 9 மாதம் லீவு. இதுதான் வந்து தொடர்ந்து எடுத்த லீவுகளாக இருக்கும். அல்லடா என்னுடைய வாழ்க்கை இந்த பேஷண்ட்ஸ் கூட தான் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா நர்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நர்ஸ் மேனேஜர் ஆகலாம், நீங்கள் வந்து அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனர் ஆகி நீங்கள் இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து ஜிபிக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஜிபியை பார்க்க மாட்டீங்க, யூஸ்வலி அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனரை பார்ப்பீங்க. அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனராக அவங்க தே ஆர் ஜஸ்ட் லைக் ஜிபிஸ். ஸோ நர்சிங்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம ஊர்லெல்லாம் இப்போ வந்து காணிக்கிறது எல்லாமே பொதுவாக வந்து மீடியாக்களில் நம்மளை ப்ரொட்ரேட் பண்ணுறதெல்லாம் ஒரு டாக்டர்னு டாக்டருக்கு பின்னால் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரையலில் ஒருத்தங்க இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ இன்ஸ்டாகிராம், இப்போ எந்த காலகட்டத்தில் இவ்வளோ நம்ம வந்து படித்து இவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஆன பாருங்க, இந்த காலகட்டத்தில் இன்ஸ்டாவில் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, நர்ஸ் ஒரு டாக்டர் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து பென் இல்லை, அந்தால நர்ஸ் வந்து பென் கொடுக்குறாங்க. கம் ஆன், ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ் please. We are not there to give you pen and pencil. Gettingla, we are there to look after our patients. எங்களுடைய டைம் இப்படி வேஸ்ட் அடிக்காதீங்க. நர்சஸுடைய டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான டைம். இந்த மாதிரியெல்லாம் வந்து வீடியோ போட்டு இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இப்படிலாம் போடுறது. இப்படி போடுற டாக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஐ எம் ஆஸ்கிங் யூ, ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஏன்னா அது வந்து நர்சிங்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரிய வராமல் ஆகுது. அவங்களுக்கு வந்து அதை பற்றியான ஒரு மேன்மையான ஒரு எண்ணம் இல்லை. போனால் இவங்களுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன், இவங்களுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்காமல் இருப்பாங்க. நான் சொல்கிறேன் நர்சிங்னா என்ன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிஇஓ, இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ் மோர் தென் 5,000 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அதனுடைய சிஇஓ இஸ் அ நர்ஸ். என்னுடைய ஓன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட். ஒரு எண்டோஸ்கோபி யூனிட்ஸே ஒரு 16 ரூம்ஸ்குள்ளே இருக்கும். அதனுடைய கிளினிக்கல் லீடு, அதாவது பெரிய டிபார்ட்மெண்ட்டுங்க, அதனுடைய கிளினிக்கல் லீடு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி கன்சல்டன்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு நர்ஸ், ஓகே, நர்ஸ் கன்சல்டன்ட், அவங்க தான் வந்து கிளினிக்கல் லீடாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் அவ்வளோ டாக்டர்ஸும் வரணும், அவங்களுக்கு கீழே தான் நர்சஸ் வரணும், அவங்களுக்கு கீழே தான் அட்மின் வரணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெளிநாடுகளில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் நர்சிங் ஆஃபீஸர்லாம் பாருங்கள், பயங்கர
பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அதெல்லாம். அந்த மாதிரிப்பட்ட பொசிஷன்லாம் நிறைய வந்து நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட பொசிஷனில் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்களாம் வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடலாம். நாங்கள் இப்படி இருக்கிறோம், என்னென்ன பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை பற்றி நிறைய வீடியோ போடலாம். நிறைய பேர் அந்த இழுக்கும், நிறைய பிள்ளைங்களை வந்து இந்த ப்ரொஃபஷன் நோக்கி இழுக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டைம் ஆச்சு எனக்கு டியூட்டிக்கு போகணும். ஸோ ஸோ வந்து இதனால் நிறைய நர்சிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், 2 இன்ஜெக்ஷனை கொடுத்தோம், டேப்லெட்டை கொடுத்தோம். சும்மா இல்லை இன்ஜெக்ஷன், சும்மா யாரும் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாதுங்க, சும்மா யாரும் டேப்லெட் கொடுக்க முடியாது. இது வந்து ஆல் சயின்டிஃபிக்லி யூ நீட் டு நோ அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா அதுக்கு என்ன சைட் எஃபெக்ட் வரும், அதுக்கு அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதாவது இன் ஷார்ட் ஒருத்தவங்களுடைய உயிரே நம்ம கையில் இருக்குது. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், அதாவது கவர்மெண்ட்டுகள் எல்லாம் ஏன் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஒரு நர்சஸ்க்கான டிக்னிட்டி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைமை இடத்துல நமக்கு வந்து பொறுப்பு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர், இங்கிலாண்டோடைய ஒரு சீஃப் நர்சிங் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் சீஃப். அவங்க வந்து அவங்களுடைய பாஸ் இல்லைன்னா அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ்க்கு, அந்த ஹெல்த் மினிஸ்டர், இவங்களுக்கு தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து மெடிக்கல் டைரக்டர், மெடிக்கல் டைரக்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? அதாவது இங்கிலாந்தில் சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் ஆகட்டும், மெடிக்கல் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரே தலைமையிடம், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்துங்கிறது. சீஃப் நர்ஸ் வந்து சீஃப் டாக்டர்கிட்ட வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை, அவங்களுடைய பாஸ் அவங்க கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் சீஃப் நர்சிங் ப்ரொஃபஷனுடைய பாஸே வந்து டாக்டராக இருக்கிறவங்க. ஸோ இதனால தான் இன்னமும் நம்ம அந்த நிலையெல்லாம் மாறணும், எல்லாம் ஈக்குவலாக வரணும். இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் கிடையாது. இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டிப்ளமோ இன் நர்சிங் இருக்கணும். தட்ஸ் ஓகே, இருந்தால் பரவாயில்ல, அதன் மூலமாக நர்சிங் வரக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நர்சிங் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருச்சுது, நிறைய 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 கிளைகள்லாம் வந்துருச்சுது. ஸோ என்னுடைய ஆதங்கம்லாம் வந்து இந்தியாவும் தமிழகம், இப்போ தமிழகத்தில் ஆட்சி மாறி இருக்குது. திரும்ப ஆட்சியை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் மெயின் அஜெண்டாவாக இருக்கும். நர்சஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் கேரே கிடையாது. விஜய், நர்சஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் கேரே கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களுடைய இதான் மாற்றம்ங்கிறது. மாற்றத்தை கொண்டு வாங்க. நர்சஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான இடம் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால் பிள்ளைகள் 12th படிக்க பிள்ளைங்க, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் படித்து பாஸ் ஆகிருப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டான சைல்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு நர்சிங்கை நீங்கள் வரலாங்க. இந்தியாவிலும் நிலம் மாறுங்க, சீக்கிரமாக மாறும். இன்னமும் நர்சஸ் வந்து இப்பவுமே நிறைய நல்ல இதாக தான் மாறிக்கிட்டு இருக்குது, இன்னமும் மாறும். ஏதாவது தொடர்ச்சியாக மாற்றத்தை சந்திச்சுட்டு கொண்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன்னா அது நர்சிங் சொல்வேன். கீழே இருந்த ப்ரொஃபஷன் வந்து இப்போ மேலே வந்து இப்படி இருக்குது. ஒரு சமுதாயத்தினுடைய ஹெல்த் கேரையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இந்த இது இருக்குது. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா அதே தான், நான் வந்து பெட் சைட் நர்சிங்காக தான் நான் தொடங்கினேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு கீழேன்னு சொல்கிறத விட அண்டர் மை சூப்பர்விஷன், என்னுடைய கேரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னு பார்த்துட்டு இருக்கிற பப்ளிக்கு, நீங்கள் வந்து எங்களை வந்து தேவதை, இந்த நர்சஸை வந்து தேவதைன்னு சொல்கிறது, என்ன ஏஞ்சல்னு சொல்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று. திஸ் இஸ் அ ப்ரொஃபஷன். அதனால் ப்ரொஃபஷனுக்குள்ள உண்டான மதிப்பு மரியாதையை மட்டும் கொடுத்தா போதும். அந்த மதிப்பு மரியாதையை லாக் ஆகிட்டு இந்த தேவதைங்கிறது கூடுதலாக போயிட்டு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரிப்பட்ட குளறுபடிகள்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா நாடுகள்லையும் நர்சிங்கிறது வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு எத்தனையோ பிள்ளைங்க வந்து நர்சிங்கில் சேர்ந்தாக்கா, நான் உங்களால் இன்ஸ்பயர் ஆகி நர்சிங்கில் சேர்ந்து நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நர்சிங் ஆஃபீஸராக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அப்படிலாம் அவங்க சொல்லும்போது, இந்த மாதிரிப்பட்ட பதவி கிடைச்சிருக்குது, ஒரு சிலருக்கு வந்து WHOலாம் பதவி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள்லாம் போடுறது. நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன், எனக்கு வந்து வேற பிஸ்னஸ்களும் இருக்குது. நான் ஈஸியாக அந்த நர்சிங்கை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னக்கா நர்சிங்கை விட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாமே, அது எதுக்குன்னு. பட் த அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் கிவ்ஸ், நாட் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பவரை கொடுக்குது, எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்னா அது யூடியூப்லேயும் வராது, மற்ற இதுலேயும் வராது. ஒன்லி நர்சிங். நான் இத்தனை பேர், thousands ஆஃப் பீப்புள் வந்து என்னுடைய கேரில், அண்டர் மை கேரில் இருக்காங்கன்னு நான் நினைக்கும் போது பேஷன்ஸை சொல்கிறேன். யூடியூபுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். ஸோ அதனால தான் நானும் இன்னும் நர்சிங்கை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம் என்கிட்ட, ஏக்கா நீங்கள் யூடியூப்பை இவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களே, யூடியூப்பில் வந்து நல்ல காசெல்லாம் வருதே, இதை விடுவீங்களா இல்லைன்னா நர்சிங்கை விடுவீங்களா அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா,
நான் கண்டிப்பாக நான் வந்து 100% சொல்வேன், நான் யூடியூப்பை தான் விடுவேன். அதில் நல்ல காசு வருது, நல்ல புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் த சர்வீஸ் தட் ஐ ப்ரொவைட் இன் நர்சிங் cannot be provided by யூடியூப். ஆனால் யூடியூப்பில் நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அதை கண்டிப்பாக என்னுடைய நர்சிங்கில் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டூ திங்ஸ் cannot be matched. ஓகே, ஒன்று இங்கே நர்சிங் இங்கே இருக்குது, யூடியூப் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ எனிவே அதுதான் நான் பண்ண அதுதான் நான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ஒர்க்குக்கு போகணும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிரிட்டிஷ் இந்தியன் நர்சிங் அசோசியேஷன் வந்து நிறைய வந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் உள்ள நர்சஸ்க்கும் இந்த மாதிரிப்பட்ட பொறுப்புகள்லாம் வழங்கணும், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வழங்கணும், அவங்களுடைய எஜுகேஷனில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிலாம் யாரும் பேசாதீங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்ததுனால தான், இங்கே உள்ள வளர்ச்சிகள் எல்லாம் பார்த்ததுனால தான் நம்மளுடைய ஊரில் உள்ள கவர்மெண்ட்டையும் எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ லெட் மீ ஃபினிஷ் திஸ் வீடியோ ஹியர். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எல்லோருக்கும் இனிய நர்சஸ் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.